8196. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் and welcome to the show. இது அழகோ அழகு. நம்ம நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற அழகு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இயற்கையான முறையில் தீர்வுகள் சொல்லிட்டு இருக்காங்க அழகு கலை நிபுணர் திருமதி ராஜமுரளி அவர்கள். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஷோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏன் வர வர வாய்ஸ் ரொம்ப உள்ள போயிட்டே இருக்கு, என்னாச்சு? அப்படிலாம் அது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, as it is. ஃபைன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் இருக்க ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்பெஷல் ஹேர் வீக்கனிங் பவுடர். ஸோ வாட் இஸ் ஸ்பெஷல் ஹேர் வீக்கனிங் பவுடர்? See, actually the speciality is it is meant only for women. Okay. That is the speciality of the product. அது தவிர அது ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு விமன் ஃபோக்குக்கு இருக்கிறத இது வந்து பர்மனண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கிறது. ஓகே. அதுவும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இதுவும் இல்லாமல் இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது இது கொடுக்கறது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ இந்த ஹேர் வீக்கனிங் பவுடர் அப்படின்னா ஜென்ரலா வந்து முகத்துல அதிகப்படியான முடி இருக்கிறது, இல்ல கைகள்ல கால்கள்ல வந்து பெண்களுக்கு அதிகப்படியான முடி இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான். எந்த வயசுல இருந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் மூலமா வருதா, இல்ல இதுக்கு தனி காரணங்கள் இருக்கா? என்ன வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஆக்சுவலி வந்து வயசு அப்படிங்கிறது நார்மலி பியூபர்ட்டி ஏஜ் அட்டென்ட் பண்ற சமயத்துல இது பிரச்சனைன்னு கிடையாது. அப்பதான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா முடியெல்லாம் ஒரு பாடிலி ஹேருங்கிறது ஒரு பியூபர்ட்டி ஏஜ்ல எல்லா கேர்ள்ஸுக்கும் இருக்கும். ஆனால் இது வந்து அந்த ஏஜ்ல இருக்கிறது காமன். குழந்தை பிறக்கும் பொழுது சில சமயம் இந்த மாதிரி பிரச்சனை அது முதுகில் இருக்கும், அதாவது நெற்றியில் இருக்கும், அது கருப்பாக தெரியும் அந்த ஏரியா மட்டும். நார்மலாக கம்ப்ளெக்ஷன் நல்லா இருக்கிற குழந்தைக்கு கூட இந்த முடி இருக்கிற முன்னெற்றியெல்லாம் பார்த்தா கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி முதுகும் தனியாக கருப்பாக இருக்கும். நல்ல ஃபேராக இருக்கிற குழந்தைக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் வந்து அப்போ வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. as long as they are kids and infants it is not a problem. இது எப்போனாக்கா இது வளர வளர வந்து அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் இப்போல்லாம் வந்து ஸ்கூல் கோயிங்கில் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிற சின்ன சின்ன கேர்ள்ஸ்க்கு கூட அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணும்பொழுது நம்மளுக்கு மட்டும் இருக்கே அப்படிங்கிறது ஒரு தெரியறது. ஈவன் ஸ்மால் கிட்ஸ் அவங்களும் சின்ன குழந்தை தானே, அந்த குழந்தைக்கே வந்து இது ஒரு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீதி பேர் மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனை வயசு அப்படிங்கிறது நீங்க கேட்டீங்க இல்லையா அந்த கேள்வி, எந்த வயசுக்கு அப்படின்னு. ஸோ வயசுங்கிறது யூ கேனாட் ஃபிக்ஸ் த ஏஜ் ஃபார் இட். இது எந்த வயசுல வந்தாலும் ஒரு பெண் அப்படின்னா இது வந்து ஃபெமினிட்டிக்கு ஆப்போசிட். ஆமா, வயசு எதுவானாலும் இருக்கட்டும். வயசுங்கிறது டீனேஜாக இருக்கலாம். வயசுங்கிறது இப்போ வந்து டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையை விட எப்படி வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சேம் ப்ராப்ளம் மெனோபாஸ்லேயும் வருது. நிறைய பேர் வந்து 60+ இந்த மாதிரி பிரச்சனையில் அவஸ்தைப்படுறவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலி பியூபர்ட்டி இஸ் அ காமன் ஏஜ், எல்லாருக்கும் அதெல்லாம் வருதுங்கிறது காமன். அப்போ வந்து அந்த ஏஜில் ப்ராப்ளம் அப்படிங்கிறத சால்வ் பண்ணுறது ஈஸி. ஆனால் இந்த மாதிரி ஒரு above 50 above 60 அப்படின்னு வரும்போது
அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அன்வான்ட் பாடிலி ஹேர் வரும்பொழுது அது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருக்கு. ஓகே. இப்போ இந்த மாதிரி ஹேர் இருக்கிறவங்களுக்கான காரணங்கள் என்ன, என்னென்ன வயசுல வருது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டீங்க. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்தா நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? என்ன இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு? ஆக்சுவலி வந்து காரணங்கள் அப்படிங்கிறது பார்த்தா இது வந்து முதல் காரணம் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது வர்றது காமன். வேற இப்போ வர எல்லாருக்கும் ஒரு சடன்னா ஒரு 20-25 வயசுக்குள்ள வருது, 50 வயசுல வருது, இதெல்லாம் வருது வந்து அவங்களோட இதெல்லாம் சடனா வருது. சடனா வருது. சரி. இட்ஸ் நாட் முதல்ல இருந்து அது ஜாஸ்தியாகிறது கிடையாது. ஓகே. சடனா வரதுக்கான ரீசன் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த சைக்ளிக் இஷ்யூஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான், இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அன்வான்ட் ஹேர் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அது எதனாலன்னா அவங்க வந்து சம்டைம்ஸ் தே கோ ஃபார் சம் ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற சமயத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாடிலி ஹேர் வந்து வர ஆரம்பிக்கிறது. இதில் வந்து த வேர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இட் இஸ், அவங்களுக்கு வந்து பாடிலி ஹேர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறது அவங்க எதிர்பார்க்காத ஒரு வயசில். அதே சமயத்தில் தலைமுடி நிறைய கொட்டும். ஓ, உடம்புல முடி வளரும், தலையில முடி கொட்டும். ஓகே. ஸோ வேர் யூ ஹாவ் டு ஹாவ் அது குறையிறது, நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல வளர்றது. இது வந்து ஆக்சுவலி இட் இஸ் அ ரியல் இஷ்யூ தான் எல்லாருக்குமே. கண்டிப்பா. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நிறைய மெத்தட்ஸ் இதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்றது எப்படின்னா, அவங்களுக்கு சரியாகணும், அதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு ட்ரை பண்றது. இமீடியட்டா எனக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தே கோ ஃபார் ஹேர் ரிமூவர்ஸ். அது வந்து ஐ மீன் இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் கெமிக்கல் பேஸ்டு தான். அந்த ரிமூவர் யூஸ் பண்ணி தட் மூமெண்ட் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் இது என்னன்னா அவங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி ரிமூவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றச்சே அவங்கள அறியாம அது வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா போயிடுறது and fast growth. Okay. So the rate of growth becomes more. அதே சமயத்தில் அது டார்க் அண்ட் திக்காவும் மாறிடுறது. இட் becomes a big issue அந்த சமயத்தில். Some people they go for hair removers. சில பேர் like threading, waxing, cold wax, hot wax இந்த மாதிரி வெரைட்டிஸாக இருக்கு. அதெல்லாம் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ஐ மீன் சம் தே டூ இட் பை தெம்செல்ஸ். சில பேர் வந்து இதுக்கு வந்து பார்லருக்கெல்லாம் போயிட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. இதை மாதிரி எந்த மெத்தடை யூஸ் பண்ணாலும் அதோட க்ரோத் ரேட்டை அவங்கள இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. நான் போய் அதை கியூர் பண்ணுறேன்ற பேரில் போய் அதிகமாகிட்டு வந்து அது வந்து அந்த நிமிஷத்துக்கு அவங்களுக்கு வந்து இட்ஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறது. See the relief they get it immediately. அந்த நிமிஷம் அது போகிறது. ஆனால் தெரிஞ்சே அவங்க அதை செஞ்சுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ஸ். இதில் என்னன்னா ஒன்று வந்து இதை வந்து ரேட் க்ரோத்து ஜாஸ்தியாகுது, திக்காகுது, டார்க்காகுது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத ஒரே ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னன்னா இதை மாதிரி செஞ்சுக்கும் போது காஃப் மசில்ஸ்லாம் வந்து தே ஃபைண்ட் ஒரு பிளாக் டாட்ஸ் எல்லாம் முதல்ல வருது. சரி. அது என்ன ஆகும், that becomes ingrown hair. எப்போ வந்து வெளியில வர முடியாம இருக்கிற சமயத்துல some follicles they start growing inside. So அந்த மாதிரி வந்து போகும் பொழுது very rarely it ends up with some nervous problem. அதுவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த மாதிரி பிரச்சனையினால உங்களுக்கு வந்து இந்த பாடிலி ஹேர் இருந்தாலும் அதுல வந்து ரிமூவர்னு போனா இட் இஸ் அகெயின் க்ரோயிங் தான். ஃபைன். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ணினது இதுதான். ஆக்சுவலி ஐ திங்க் நான் முதல்ல ஒரு தடவை சொல்லியிருக்கேன். முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது 1996 நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்போ மார்க்கெட்லலாம் இருந்தது.
ஆனா இல்லாத ஒண்ணு நம்ம செய்யணும், யாருக்குமே எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத அண்ட் ஒரு ப்ராப்ளமா நினைக்கிற ஒரு பிரச்சனையை நம்ம தீக்கணும் அப்படின்னு. இது இப்போ எங்களோட ப்ராடக்ட்ல இந்த ஸ்பெஷல் ஹேர் வீக்கனிங் பவுடர் ஃபார் விமன் அப்படிங்கிறது இந்த பேர் வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்? எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு கெட் ரிலீஃப், உங்களுக்கே வந்து இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா என்ன நினைப்பேங்க, ஐ ஹாவ் அன்வான்ட் ஹேர்னா ஐ ஷுட் கெட் ரிலீஃப், ஐ ஷுட் கெட் அ ரிமூவர், அப்படிதான் நினைப்பாங்க எல்லாருமே. ஸோ ஒரு ப்ராடக்ட் அதுக்கு வந்து ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்னா அந்த ப்ராப்ளம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா அது வந்து ரிமூவர் அப்படின்னு இருந்தாதான் ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா அந்த ரிமூவர்ங்கிறதே அகைன் இட் இஸ் க்ரோயிங்னு வரும்போது தட் இஸ் நாட் எ சொல்யூஷன். ஸோ வாட் ஐ தாட், இது மாதிரி இல்லாம பெர்மனண்டா சொல்யூஷன் ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இது இந்த ப்ராடக்டை வந்து ஒரு மாதிரி இந்த ஒரு காம்பினேஷன்ஸ் அரைவ் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு. இது வந்து எந்த வயசுக்கு அப்படின்னு. இப்போ அது வந்து வயசு அப்படிங்கிறத விட அது இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இது எப்போ உதிரும், இந்த அதோட நிப்பாட்டிக்கலாம். அதுக்கான பதில பிரேக்குக்கு அப்புறம் சொல்லலாம். அப்பதான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அழகு அழகு நிகழ்ச்சியில ஒரு சின்ன பிரேக். ஸ்டே டியூன்.